நெட்ஃப்ளிக்ஸில் டோலின்னு ஒரு படம் ஒன்று இருந்துச்சு. இந்த ஒரு படத்தோட போஸ்டரை பார்க்கும்போது நமக்கு படுமையாக இருந்துச்சு. ஒரு தரமான ஒரு பேய் படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு போய் இந்த ஒரு படத்தை உட்காந்து பார்த்தா இந்த ஒரு சைக்கத்தனமான ஒரு கேரக்டர் எப்படா எடுத்து வச்சு அப்படிதான் நமக்கே தோணுச்சு காய்ச்சி. ஏன்னா ஒவ்வொரு சீனும் பார்க்கும்போது நமக்கு அருவருப்பாக இருக்கக்கூடிய சீன்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த இதயம் பலவீனமானவர்கள் கண்டிப்பாக பார்க்க வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மோசமான ஒரு அருவருப்பான ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க காய்ச்சி. அதை பார்க்கும்போது என்னடா இப்படி ஒரு கொடூரமான ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிதான் நமக்கே தோணுச்சு. இந்த ஒரு படத்துல ஹீரோ ஹீரோயினி ஒரு காட்டுல நடைபயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நடைபயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல அந்த பொண்ணை ப்ரொபோஸ் பண்றதுக்கு பாக்குறாப்புல. அது ஒரு சமயத்துல ஒரு சவுண்ட் ஒண்ணு கேக்குது. அந்த சவுண்டை கேட்டு நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல இங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறாப்புல. அங்கே பார்த்தா அமானுஷமான பொம்மைகள் ஒரு கட்டத்துல மரத்துல பொம்மைகளா தொங்க விட்டு நிலையில இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு இதெல்லாம் யாரு பொண்ணா எவரு பொண்ணா இங்க யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது. முகமூடி போட்டுக்கிட்டு ஒரு மர்ம நபர் இது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ அங்க இந்த காட்டுக்குள்ள நீ என்ன பண்ற ஏது பண்றேன்னு சொல்லிவிட்டு நம்ம கொடூரமான ஒரு ஆள்கிட்ட கேட்க வராப்புல. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவை ஒரு பொம்மை பேச வச்சுக்கிட்ட ஆள் நம்ம ஹீரோ ரொம்ப கொடூரமா தாக்கிட்டு காலை உடைச்சிட்டு வாயை உடைச்சிட்டு அந்த பொம்மை மனிதனை போட்டு தள்ளிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி என்ன ஒரு நேரம் ஆச்சு நம்ம ஆளை இன்னும் காணாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயினி ஒரு கட்டத்தில் தேடிக்கிட்டு வராங்க. தேடிக்கிட்டு வரும்போது அங்கே பார்த்தா அந்த பொம்மை மனுஷன் நம்ம ஹீரோயினி ஒரு கட்டத்தை ஓடுன்னு போட்டு தூக்கிட்டு போயிடறாங்க. நம்ம பொம்மை மனுஷன் நம்ம ஹீரோயினியோ அவ்வளோ சித்திரவதை பண்ணி கொல்ல போகுது அப்படின்னு பார்த்தா ஒரு வீட்டுக்கு கொண்டு அந்த பொம்மை மனுஷன் தூக்கிட்டு போயிடறாங்க. தூக்கிட்டு போனா 2-3 பேர் ஒரு ஆண்கள் வீட்டுல அடைக்கப்பட்ட நிலையில சித்திரவதைப்படுத்திக்கிட்டு அந்த பொம்மை மனுஷன் ஒரு கட்டத்துல இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினி ஒண்ணுமே புரியாது. யாக நம்மளை கொடூரமா கொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயினி ஒரு கட்டம் நினைக்கிற நேரத்துல அங்கே பார்த்தா அந்த பொம்மை மனுஷன் ஒரு லேடி. அதை பார்த்து நம்ம ஹீரோயினிக்கு இவன் ஆம்பளே கிடையாது ஒரு பொம்பளை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயினிக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினி ஒரு கட்டத்துல சித்திரவதை பண்ணுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினி ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டு உனக்கு அதுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ வைக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஒரு சின்ன பிள்ளைய வச்சு நம்ம வளர்த்தா எப்படி இருக்கும், ஒரு பால் கொடுக்குறதா இருந்தாலும் சரி அதுக்கு என்னெல்லாம் பிடிக்க வைக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொம்மை மனுஷி அந்த நம்ம ஹீரோயினி ஒரு கட்டத்துல நல்ல ஒரு கட்டத்தை பாதுகாக்குது. ஆனால் கொடூரத்தனமான ஏற்பட்ட செயலாம் ஒரு கட்டத்தை செய்யுது. இதை பார்த்து நம்ம ஹீரோயினி இருந்தா நம்ம எப்படியாச்சும் கொடுமை பண்ணி நம்மளை கொன்று வைக்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயினி அந்த பொம்மை மனுஷிட்ட தப்பிச்சாலா இல்லையா அப்படிதாங்க இந்த படத்தோட ஒரு கதை அம்சமா இருக்கு. அதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒவ்வொரு சீனையும் பார்க்கும்போது நமக்கு அருவருப்பா இருக்கக்கூடிய நிலையில தாங்க இருக்கு. ஏன்னா நம்ம ராங்டன் படத்துல பார்த்தா எப்படி இருக்கு, ஒவ்வொரு ஆளையும் கொள்ற விஷயம்லாம் பார்க்கும்போது மோசமான விஷயமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பொம்மை பேச வச்சுக்கிட்டு ஏன் இப்படிலாம் வச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை அம்சமா கொண்டு போற விஷயம்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்துல அருவருப்பா இருக்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. மித்தோட இதுல நடிச்ச ஹீரோயினி அவங்க ஆக்டிங்ல இருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா ரசிக்க முடியாம இருந்துச்சு. அந்த ஒரு பொம்மை மனுஷி அதை பார்க்கும்போது ஆத்தாடி இப்படி ஒரு கொடூரமான ஒரு மனுஷியா இருக்கு அப்படின்னு நமக்கு தோணுச்சு. மித்தபடி படம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கொய்க்கு வாட்சா நம்ம பார்த்து முடிச்சலாம். ஆனா இதயம் பலவீனமானவர்கள் கண்டிப்பா பார்க்க வேணாம் தான் நான் சொல்லுவேன். படம் தமிழ் டப்பிங்ல இருந்து எல்லாம் பக்காவா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அந்த ஒரு படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்க முடியாது. அப்படி வாட்ச் பண்ணி பார்த்தா ஒரு கொடூரமான ஒரு எப்படி சொல்ல நம்ம அதே ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற மாதிரியே இருக்கு. கண்டிப்பா அந்த ஒரு படத்தை தயவுசெய்து யாரும் பார்க்காதுன்னு சொல்லுவேன்.